எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அந்த மூவி டைரக்டர். ஏன் இல்லை இதான் இல்லை போட கேட்டாப்பில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கைத்தட்டு எங்காலாம் இருந்தாலும் அந்த கைத்தட்டு சவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓப்பனிங்கில். நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கணும், ஏன்னா நான் தான் பேசினேன் எல்லாத்தையும் பற்றி. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2023 நான் ஒரு படம் பண்ணேன், ராக்கதன்னு சொல்லிட்டு. படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒன்றுமே இல்லை எனக்கு. அவங்க ஆனால் நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து, இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலோ இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலோ அதுக்கு ஊண்டுதெல்லாம் இந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதிலெல்லாம் நிறையா நல்லா எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தாங்க ஆக்சுவலி க்ரைம் த்ரில்லரில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி இது மீடியாக்காகலாம் சொல்லலை, ஏன்னா ஒரு மாதிரி தோத்த டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே போயிடுறேன். படம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் 2023. அது ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஏன்னா நிறையா க்ரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்து வந்தோம். அப்புறம் சரி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம், சினிமா வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணு தெரியல. சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ தான் அது கல்யாணம் முடிச்சுட்டு சரி அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப போராடினேன். அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது சுமதி மேடம். ஆக்சுவலி அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர், அவர் ஒரு வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடியூசர்னே நான் வரலப்பா உள்ள, உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ அது அப்புறம் விமல் அண்ணன் ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி அண்ணா அது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேஜானன்ட்ட சொன்னேன். தேஜானை வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் நான் உட்கார வைக்கிறேன், நீ போய் சொல்லு சார் புரிஞ்சுப்பாருன்னு. நான் அப்போ போய் பார்த்தேன். என்னோடய பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல. நீ என்ன பண்ண, நீ இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அண்ணன் மட்டும் சொன்னேன், நான் தஞ்சாவூர் தானே, சுருக்கமாக சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சு விட்டார். ஸோ விமல் அண்ணன் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோடய தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்களே, அவங்க சிலம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த படத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால் ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி, டான்ஸ் ஆன சின்ன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோடய மேடம்க்கு. ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டி மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லைங்க எதுவும். அது அப்போ ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களாம் தெரியல. அப்போ சிஸ்டி மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாங்க, நிறையா அந்த லவ் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில், இது மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் இருப்பீங்கன்னா, அப்போ லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஜோரி அப்படின்னோடனே உடனே எனக்கு அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வைல்டு அனிமல்னாலும் எலிஃபண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அல்ஃபர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கலை, எனக்காக சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு.
இந்த படத்துலையும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. அது கன்வின்ஸ் மட்டும் தான் வாங்கினார். அவராக ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடணுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவர். ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு தெரியும், நல்லா நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் பேசுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆல்ஃபர் ஜோஸ் சார். அப்புறம் என் தலைவன் ஜான் விஜய் அண்ணா. ஏன் நான் தலைவன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் அண்ணன்ட்ட, இது மாதிரி நான் கதை எழுதும் போதுனே எல்லா கதாபாத்திரமும் நான் ஃபிக்ஸ் பண்ணிலாம் எழுதலைனே. ஒரு கதை ஒன்று ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியா வச்சு நம்ம கமர்ஷியலாக எழுதலான்னு போனேனே. ஆனால் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த மௌனகுரு படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி ஜான் விஜய் பிடிக்கும். எங்கள் அம்மா இருக்காங்க, அவர் நல்லா நடிப்பாடுறா, சூப்பர் ஆர்டிஸ்டா அப்படிம்பாங்க. சரி, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் வந்து அப்போ எழுதும் போதே அப்படி தான் எழுதினேன். என் டேட் கிடைக்குமாலாம் தெரியல, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாப்புல கேஸ்டிங் பண்ண தெரிஞ்சானே. அப்புறம் ட்ரை பண்ணால் அந்த டைமில் ஷூட்டில் இருந்தாப்புல, ரஞ்சித் அண்ணன் மூவியில் இருந்தாப்புல. சரி, இருந்தாலும் நான் பரவாயில்ல, அந்த பேலெல்லாம் டைமில் கொடுத்து எனக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படி இருக்கும் அவரோட கேரக்டர், தாறுமாறாக இருக்கும் அப்படி படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கும். லாஸ்ட் அவங்க நான் பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் கபீர் சிங் சார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன் அவர். நீங்கள் படத்துலலாம், மார்கோ படத்துலலாம் கரியை இது ஆளுங்களை வெட்டி சதையும் பீஸுமாகிற ஆர்டிஸ்ட் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வெஜிடேரியனாக, ரொம்ப கைண்டாக பேசக்கூடிய மனுஷன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஆக்சுவலி அவருக்கு வந்து நேரிலலாம் நான் மீட் பண்ணதில்லை. ஒரே ஒரு ஃபோனில் சொல்லுங்கன்னாரு. நான் இப்போ வந்து என்னமோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா, சாரி ப்ரோ அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஒரு மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார், இது கேரக்டர் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன நினச்சாருன்னு தெரியல. ஸோ ஹி செட், I am also struggling last 10 years, Baba. So everyone have a pain. So because of you, not for script, because of you, I will do your movie. It all like that. So thank you so much for your appreciation, and thank you so much for being here, sir. So அப்புறம் சுபாங்கி ஜா. ஏன் சுபாங்கி ஜா சொல்கிறேன்னா, சுபாங்கி ஜா ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி அந்த காலேஜ் டூவில் அவங்க அந்த காலேஜ் பொசிஷனுக்கு அவங்க தான் ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. போன படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது சொன்னேன், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ வரையும் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ போய் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எனக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் அப்படின்னு. அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஹீரோயினியாக வர்றதுக்கான பெரிய அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க, நான் நம்புகிறேன். சரிங்களா? அவங்கள்ட்ட அதான், அவங்கள்ட்ட எவ்ரி செகண்ட்ஸ் சினிமா. அது நேற்று ஜான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு சின்ன ஃப்ரேம் போதும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ண பண்ணி 20 நிமிஷம் நடிச்சிருக்கேன், 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. அதே தான் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன். எவ்வளோ போர்ஷன்ஸ் வரங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற மேட்டர் முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் அங்கே மகிமா குப்தான்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. இந்த உழு ஆப்பில் நிறையா மூவிஸ் இருக்கும், பாஜ்பூரிஸில் நிறையா. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். இப்போ தான் தமிழில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க மகிமா குப்தா. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து ஆக்சுவலி படம் ஃபுல்லாக டீத்தே காட்டல, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஹிந்தி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நாங்கள் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இல்லைனா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா தங்கிலீஷில் எழுதி அப்போ மறுபடியும் அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா பிகாஸ் மற்ற அப்போ சிஸ்டி ஆக்சுவலி வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க. அதனால் அவங்க தமிழில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருந்தா தமிழில் பேசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் அந்த ஆக்ஷன்ஸை எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி இதான் மீனிங்கு, இதான் டயலாக்னு சொல்லுவோம். அதெல்லாம் மீறி ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஷூட்டிங்கில் அப்போ போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க சிஸ்டி. இவங்க ஜான் அண்ணன் வந்து இங்கிலீஷில் பேசி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் குரூவாகவே சும்மா ஜாலியாக இருக்கும் அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா, அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டவுன் டு எர்த் வந்து இறங்கி ஒரு டைரக்டருக்காக இந்த டீம் எல்லாம் யங் டீமாக இருக்காங்க, வளரட்டும் அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. பட் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன்ஸ். என் படத்தில் அவங்களாம் கிடச்சது வந்து ஒரு பெரிய, நான் வந்து சந்தோஷமாக அது நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம் அப்புறம் இலக்கியா மேம், நான் மறந்துடுவேன் மேம், நிறைய பேர் இருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இது இலக்கியா ஆக்சுவலி விமல் சார் டாட்டராக நடிச்சிருக்கா. ஆக்சுவலி அவள் வந்து லாஸ்ட் படம் அதான் மேமோட, ஏன்னா மேம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் இருந்தாங்க. சரி, அவங்க பொண்ணுக்கு நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு யோசித்தேன். அப்படி எழுதின கேரக்டர் தான் அல்லின்னு ஒரு கேரக்டர். அது ஆக்சுவலி வந்து
நான் ஃபஸ்ட்டு வாண்டடாக சில சீன்ஸ் எழுதவே இல்லை. அவள் ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு மூவியில் பெருசாக அவள் பர்ஃபார்மன்ஸாக ஒன்றும் பெருசாக பண்ணலை. நான் அவகிட்டே சொல்லியிருக்கேன், நீ நல்லா நடிக்கல போன படம் அப்படின்னு. போன படத்தில் சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாள். ஸோ இந்த படத்தில் வந்து நான் அவளுக்கு நல்லா எழுதினேன். அவளோட ரோலை சூப்பராக பண்ணிட்டான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோகி பாபு சார் கூட அவளுக்கு காம்போ இருக்குது. பண்ணிகிட்டு இருக்கும்போது யோகி சார் கவுண்டர் சொன்னார். கவுண்டர் சொல்லும் போது இவளாக ஒரு கவுண்டர்லாம் சொல்லி அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா அப்படின்ட்டார் யோகி பாபு சார். அவங்கள்ட்ட நல்லா இல்லை. அதே மாதிரி விமல் அண்ணா கூட நடிக்கும்போது விமல் அண்ணா கூட போயிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டா. விமல் அண்ணா அது ஆக்சுவலி வந்து யாராக இருந்தாலும் அது டக்குன்னு வந்து அந்த ஸ்பாட்டில் ஜெல் ஆகிறார். ஃபஸ்ட்டு நீங்கள் வாமா ஓகே நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி பண்ணால். ஸோ அவங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கின பொண்ணாவை. ஸோ அவளோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை இப்படி ஸ்டேஜில் உட்கார வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உட்கார வச்சிட்டேன் நான். தேங்க்யூ. அப்புறம் கராத்தே முத்துக்குமார் சார். ஏன்னா இந்த சினிமா இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் எப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் திருச்சியில் ஒரு நல்ல ஒரு விஐபியான ஒரு பர்சன் அவர் ஆக்சுவலி வந்து காமனாக வந்து இந்த நாங்கள் ஒரு இதுக்காக ஜூரி மாதிரி ஒரு இதுக்காக போயிருந்தோம். ஒரு சிலம்பம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ மீட் பண்ணேன். அவர் ரொம்ப கைண்டாக எல்லாம் அவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த காமனாக யார் அப்படிலாம் ஒருத்தர் பேசினா டக்குன்னு ஜெல்லாகிட்டு பேசக்கூடிய கேரக்டர் அவர். நல்ல அட்வைஸர் அவர். நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த டைம்லேயும் சரி. அன்றைக்கி விதியின் விளையாட்டான்னு தெரியல, நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் திரும்பி வந்துருந்தோம். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ரொம்ப முடியல, நான் பாத்ரூம் போனேன், எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டான்னா சரின்னு சொல்லிட்டு போனால் அண்ணன் எய்த்தாப்பில் வந்தார். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் வந்து நினச்சி நான் உங்களுக்கு ஆடியோ லான்ச் அடுத்த படம் முடிச்சு நான் ஆடியோ லான்ச் போனால் அவங்களை கூப்பிடுவேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன இதில். அதே மாதிரி வந்தார். ஸோ நான் சொன்னோடையுமே புயலாவது மழையாவது நான் வந்துடுறேன் தம்பி, நீ எல்லாம் கவலைப்படாது தம்பின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவன் கேமராமேன் கிடையாது, என்னோடய பிரதர். ஆக்சுவலி அவன் மனாஸ் பாபு. ஆக்சுவலி நீ படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து கதைகளாக டிரெக்ஷனாக எந்த அளவு அது வந்து ஜெயிக்குதோ அதே மாதிரி கேமராவும் ஜெயிக்கும். அவன் ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேமராமேன். அது நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தெரியணும். அவன் ஏன்னா ஆக்சுவலி வந்து இந்த இப்போ பேச ஸ்டேஜில் உட்காந்து எனக்கு பயமாக இருக்குண்ணே நான் பேசுறது இல்லை. ஆனால் நிறைய பேசுவான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுவான். எங்களோட ஹீரோயின்ஸ்லாம் ஜெல்லாக இருக்கிறது கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன்ஸ் தான். அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ரொம்ப லாங் டைம் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். 7 இயர்ஸாக என் கூட இருக்கான் அவன். நாங்களாம் ஒரே டீமாக தான் இருக்கோம், ஒன்றா தான் இது பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு உதய் பிரகாஷ் இந்த இசையின் நாயகன். இந்த படத்தை விட இந்த சாங் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? அவர் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சா? அவர் கிட்டத்தட்ட 9 நாள் தூங்காமல் போய் பெட் இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் இந்த படத்துக்காக. சத்தியமாக இது உண்மையான விஷயம். ஸோ அவருக்கு என்ன சார்பாக நைட் ஃபுல்லாக கண் முழிக்காமல் ஒரு கண் மூடாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன். எனக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்போ எடிட்டர் சார் நாகூர் ராமச்சந்திரன், அவரும் ஆக்சுவலி வந்து டான் படம் பார்த்து நல்லா எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க நான் கேட்டோம். சரி உடனே சரி தம்பி வாங்கினார். அதே மாதிரி படம் பார்த்தாரு. நான் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிலாம் கண்டிஷன்லாம் போட்டார். அப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு சூப்பராக எடுத்துருக்கீங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் எடிட்டிங். ஆக்சுவலி அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அவர் நிறையா எடிட்டராக மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு பிரதராக நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ. விஜய் சியோன் யாத்திசை படத்தில் ஒரு ஜைஜாண்டிக்காக ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலி அவர் ஒரு நாளைக்கு அவருக்கு எப்படி பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற ஃபுட்ஸ்க்காக சொல்ல. ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு 5,000 நாங்கள் அது ஃபுட்ஸ்க்குன்னு. ஏன்னா அவ்வளோ அந்த பாடி அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு. அந்த பாடிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப என்னோட அவர் 2 வயசு சின்ன பையன், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பெருசாக இருப்பார் அவர். ஸோ ரொம்ப ஜென்யூனான கேரக்டர், சூப்பராக பண்ணியிருப்பாப்பில். இவரால் எனக்கு ஒரு ப்ளஸ் இருந்துச்சு. ட்ரைலருக்கு நான் வந்து ஹிந்தி ரைட்ஸ்க்காக அனுப்பியிருந்தேன். ஓ வெரி குட் பாபா, ஆர்கே சுரேஷ் இஸ் ஆக்டட் இன் ஒரு மூவி ரைட், ஓகே அப்படின்னாங்க. ஸோ அவர் அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆர்கே சுரேஷ் மாதிரி இருக்கா பிளான்னு. சரி நான் சொல்லிக்கல, அப்புறம் அவர் சுரேஷ் கிடையாதுங்க விஜய்னு சொல்லிக்கல, நான் விட்டேன். எல்லாத்துக்கும் மேலே பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் நடித்த விஜய், அதாவது நம்ம இளைய தளபதி இல்லைங்க, இந்த யானை படத்தோட யானை விஜய். விமல் சாரு, சிஸ்டி மேமு, விஜய் ஒரு சீனில் இருக்குது. விமல் சார்கிட்ட போய் நான் கதையை சொல்லுவேன், சார்னா இது மாதிரினா சரிடா போடா நான் பண்ணுறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. அது மாதிரி மேடம் வந்து தினேஷர் டயலாக் எங்கே, பேப்பர் எங்கே அப்படி அது மாதிரி அவங்களோட பேட்டர்னில் கேட்பாங்க, கொடுத்துரும். யானைக்கிட்ட போய் எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. அந்த அவங்க ஊரில் பாப்பன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பாக்கன்னு சொல்லுவாங்க. அவர் பாப்பன்னு கூப்பிட்டு அண்ணா இது மாதிரி யானை வரணும், அண்ணனை மேலே ஏறி உட்காந்து வரணும், வந்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ணணும், இப்படி எம்பணும் அப்படின்னா. அவர் வந்து தமிழ் புரிஞ்சு ஓகேன்னு சொன்னாரா இல்லை தமிழ் புரியாமல் ஓகேலாம் சொல்லிட்டாருங்க. ஒரு ஷார்ட் எடுக்க போகிறோம், எல்லாம் பிளான் போனால் அந்த யானை
கட்டுன்னு அது எனக்கு தெரியும், இவ்வளோ கேமராஸ் இருக்குது முன்னாடி, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம இப்படி இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, இது ஒரிஜினல். ஏன்னா ஒரு கத்தியில் ஈட்டியை தூக்கிட்டு அண்ணன் மேலே ஓடி வருவார். ஒருவேளை அவர் நம்மளை குத்த வரான்னு நினச்சி தட்டி விட்டு அந்த அது வந்து ஆக்சுவலாக வந்து காமனாக அப்படியே இருக்கும். அது நார்மலாக இருக்கும். நான் கேட்பேன் பார்ப்பேன் எப்படி அது நார்மலாக இருக்குங்கிறப்போ அதுக்கு தெரியும் இங்கே ஷூட்டிங் நடக்குது, இவ்வளோ சென்சிபிளாக தெரியும். அது மாதிரி ஒரு டைம் உங்களை பார்த்துருச்சுன்னா நீ எத்தனை வருஷம் போனாலும் கரெக்டாக இவங்க நம்ம கூட அந்த படத்தை நடித்தவங்கள அப்படிங்கிற இது உணர்வு அதுக்கு இருக்குமா, அது மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரிஜினலாக அந்த கும்கி ஏரியாவில் பண்ணோம். எங்கன்னா நான் ஷூட்டிங் பண்ண பிளேஸ் தான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு கூடலூர். ஊட்டி வழி நிறைய பேர் போயிருப்பீங்க ட்ரிப்பு. அதுலேருந்து ஒரு 2 hours, அதுலேருந்து ஒரு 1.5 hours நாங்கள் பை ஜீப்பில் போவோம். சந்தனமலை அந்த ஏரியா பேர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. நீங்கள் விசிட் பண்ணலான்னா போய் விசிட் பண்ணுங்கள், சூப்பர் இடம். நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அங்கே தான் காட்டு யானைகள் வந்து 5 மணிக்கு கீழே இறங்குறது, மாதத்துக்கு ஒரு தடவை யானை மிதித்து சாவுறது எல்லாம் நடக்கிறது அங்கே விஷயந்தான். நாங்கள் ஒரிஜினலாக ஒரு தடவை நாங்கள் கேரளா பார்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதான் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க மசினக்குடி, அந்த வயநாடு, இது சுல்தான் பத்தேரி, இது எல்லாமே அந்த சரௌண்டிங்ஸ் தான். ஸோ நான் வந்து வயநாட்டில் ஷூட் பண்ணேன், சுல்தான் பத்தேரியில் ஷூட் பண்ணேன், அப்புறம் வந்து இது வாகமாலில் ஷூட் பண்ணேன், கூடலூரில் ஷூட் பண்ணேன். கர்நாடகா பார்டர் எல்லம்பலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கிட்டு கர்நாடகா இருக்கும், இங்கிட்டு தமிழ்நாடாக இருக்கும், இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அங்கிட்டு ஒரு மலை, அந்த மலை வந்து கர்நாடகா, இந்த மலை. ஸோ அதிலலாம் நாங்கள் இறங்கி நிறையா ட்ரெக்கிங் பண்ணி சூப்பராக ஷூட் பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது ரொம்ப எப்படின்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது எனக்கு அதுதான் சொல்லுவேன், அது விஷுவலாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசன்ஸு. நல்லா தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம், எதுவும் சொதப்பலை. இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய டீம்ஸு அவங்களுக்கு தேங்க்ஸ். நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் திட்டினாலும் இப்போ எதாவது ஃபங்க்ஷனாக அது வந்தாலும் அவங்க அடிக்கடி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் நான் இப்போ சண்டையெல்லாம் போட்டேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ ஒரு இந்த பொண்ணெலாம் வந்து பார்த்துச்சு, இப்போ என்னை பார்த்து ஹாய் சார்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எதிராக ஒரு டீமாக சேர்ந்துக்கிறாங்க. ஸோ மருதன் ப்ரொடக்ஷன்ஸு 2வது படம் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு. ஓகே, அப்புறம் சிவானை ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நான் பார்த்து வச்சிட்டேன். ஏன்னா என்னடா தம்பி எனக்கு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து அவர் போன படத்தில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணார், லாஸ் ஆகிட்டார் ஆக்சுவலி சிவானை. நான் வந்து எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி போட்டவங்களாம் என்கிட்ட வந்து ரொம்ப வீட்டெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கையில் காசு இல்லை. போன டைம் ரிலீஸ் பண்ணப்போலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா, 2 கோடி ரூபா போட்டு 2 லட்ச ரூபா கூட வரல. வீட்டிலலாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க எனக்கு நிறையா செஞ்சுட்டாங்க, அம்மா அப்பா நிறைய செஞ்சுட்டாங்க. அம்மா அப்பா செய்யலைன்னா ஒன்றும் இல்லை, அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி அம்மா நிறைய செஞ்சுட்டாங்க எனக்கு. அதனால் அது ஆக்சுவலி என்னால் கேட்க முடியல. அவர் அப்போ கூட சொல்ல இது விடு தினேஷ், அடுத்து நம்ம உடனே பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன். சிவான் எனக்கு நன்றி. சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனை நான் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு லீகலாகவோ ஒரு கமர்ஷியலாகவோ எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் கபீர் அண்ணன், சயித் கபீர் அட்வொகேட். அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்ல மனுஷன். என் கூட இப்போ வரையும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் எதிர்பார்த்து சுற்றிட்டு இருக்கவங்க. ஸோ தேங்க்யூ அவர். அண்டு ராஜா அண்ணன், ஏவிஎஸ் ராஜா, அவர் வந்து ஆக்சுவலி வந்து எங்களுக்கு அவரோட பேர், அவங்களோட மாமாவோட பேர் சொல்லி நாங்கள் நிறையா பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க சொல்ல விரும்பல மீடியாவில். சரி, அவங்க ஒரு மினிஸ்டர் ஆக்சுவலி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. அது இல்லாமல் போன படத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் டிக்கெட் எடுத்தால் தான் வந்து ஒரு 20-25 டிக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா படம் பார்க்கலாம், இல்லைனா பார்க்கக்கூட ஷோ போட மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட்டு நாங்கள் எங்களுக்கு ஆசை என்னென்னா படத்தை தேட்டரில் பார்க்க வைக்கிறோம்னா. அப்போ நாங்கள் போனோம். இப்போ இவரும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகானந்தம்னு ஒருத்தர் இருந்தாப்புல, துபாயிலேருந்து என் கூட படித்தது. 2 பேரும் டிக்கெட் ரோட்டில் என்ன விற்றுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளீஸ் இந்த படம் போய் பாருங்கள். மாவீரன் அப்போ வந்து 3rd வீக்கோ 4th வீக்கோ ஓடிடுச்சு. இந்த படத்துக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்லாம் சொல்லி விற்றாங்க. ஸோ அதுக்கெலாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இப்போ வேல்முருகன் அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு நிறையா செஞ்சுருக்காப்புல. அவர் ஆக்சுவலி என் கூட எப்பயுமே ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட ஒரு 8 வருஷமாக இருக்கிற ரமேஷ் அண்ணன், அவர் வந்து மேனேஜர். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் மீஸ் வச்சுருப்பார், படத்துலையும் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நன்றி. கொஞ்சம் மேலே கொஞ்சங்களா, நீங்கள் மேலே வாங்கண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக அவர் வந்து என் கூட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணார். நிறையா இடையில எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்திருக்கும், அவங்க எனக்காக பண்ணார். வெரி குட். ரஜினிகாந்த் ரசிகர் அவர். அம்மா பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் வந்து எங்கள் கர்ண மாமா, ரொம்ப நன்றி மாமா. அப்பா கூட எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்களோட வெல்விஷர், எங்கள் ஊர் நாட்டாமா. அவர் படத்தில் விமல் சாரோட சித்தப்பாவாக பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து ஆக்சுவலி எங்கள் ஒரிஜினலாக எங்கள் ஊரில் பெரிய கை அவர். ரொம்ப நன்றி மாமா. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இது இல்லாமல் எங்கள் ரேகா மேம்,
ரேகா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பிஆர் அவங்க. கரெக்டாக நீ எதுவுமே பண்ண வேணாம், நாங்கள் நீங்கள் 7 இருந்தால் மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், 7 இருங்கம்பாங்க. நீங்கள் யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை ப்ரெஷராக. ஏங்க ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கீங்க, செத்து போயிருவீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி இப்படி சொல்லி ரொம்ப காம் டவுன் பண்ண கேரக்டர் அது. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் லைட் யூனிட் ஒர்க் பண்ணுற ஸ்ரீனா செகண்ட் யூனிட் கேமராமேன். அவனும் ஆக்சுவலி ஃபியூச்சர் கேமராமேனாக வருவான். தேங்க்யூ தம்பி, அவன் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தான். மனாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ வந்து சும்மா எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன், என்னை பற்றி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ப்ளீஸ், இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது இது நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான். அது இல்லாமல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் படிச்சிருக்கேன். இவ்வளோ படித்து எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலை கிடைக்கல. அப்போது ரொம்ப இங்கே வந்து சென்னையில் வந்தப்போ ஒரு 6,000 7,000 வேலை கிடச்சப்போ என்ன பண்ணுறதுலாம் தெரியல. அப்புறம் சடனாக வீட்டில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை. சடனாக துபாய் போயிட்டாங்க. துபாய் ஏன்னா யார் மூலியமாக அங்கே சித்தப்பா வந்திருக்காரு. ஆக்சுவலி இருக்கிறனால எனக்கு ரிமைண்ட் வந்துச்சு. இப்போது க்ளோரிதாஸ் அந்தோனி அவர் பேர். அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு துபாயில் விசிட்டிங் விசா எடுத்து வேலைக்கு வாழ தம்பி எங்கிட்ட தேடுறான்னாரு. ஒரு 3 மாதம் விசா போட்டு கொடுத்தாருங்க. 3 மாதம் நாயுமாக அலைஞ்சாங்க. ஒரு வேலை கிடைக்கல அங்கே. மேம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நான் போனேன். எனக்கு என்னென்னமோலாம் பேசி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த அல்நதா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அங்கே உள்ள துபாயில் உள்ள பர்துபாய் வரையும் அலையாத இடமே கிடையாது துபாயில். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வேலை கிடைக்காதுங்கிற பட்சத்தில் அங்கே எமிரேட்ஸ் ஜென்ரல் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி இருக்குது, எம்பராத்துன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி 2 லட்ச ரூபா வீட்டுக்கு வந்தால் திட்டுவாங்களே. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி கேரளாவில் போய் அந்த விசாவை மட்டும் மாற்றிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கேரளா போனேன், போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். பெட்ரோல் பம்பில் எனக்கு சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாம் கொடுக்கல, பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுற வேலை கொடுத்தாங்க. நான் வந்து டிகிரி இல்லாமல் +2 மட்டும் காட்டி அந்த வேலையில் ஜாயின் பண்ணேங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ என் கூட ஜாயின் பண்ணவர் தான் அங்கே வந்து தினேஷ், நம்ம ஏரியாவுக்கு 10 பேர் இருப்பாங்க. அங்கே இன்னொரு தினேஷ் வேல்முருகன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணாப்புல. அங்கே நண்பர் வாங்க நம்ம வாங்க சும்மா வாங்க நண்பா. ஏன்னா ஆக்சுவலி வந்து அப்போலேருந்து என் கூட ஜாயின் பண்ண பையன். எங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது, அப்படியே சொல்லிடுறோம். நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஆக்சுவலி வேலைக்கு போயிட்டோம், பெட்ரோல் பம்ப் வேலை. அம்மாட்டெலாம் சொல்லலை நான். அப்பா வந்து எங்கள் அப்பா எங்கள் ஹெட்மாஸ்டர் ஆக்சுவலி வாத்தியார். அதனால் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லலை, எதுவுமே சொல்ல. போய் வேலை பார்க்க உள்ளே போகும்போது திடீர்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிச்சு வேலைக்கு போகிறோம். சரி கையில் ஒரு பவுச் கொடுத்து இது பண்ணாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 25,000 பேர் 30,000 பேர் கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம், பெட்ரோல் போவோம். இதே கையால் நான் 25,000 பேருக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். அவன் கண்ணாடியை தொடச்சிருக்கேன். எல்லாத்தையும் மீறி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போனப்போ திடீர்னு வந்து க்ளீன் த வாஷ்ரூம் அப்படின்ட்டாங்க. எனக்கு வாஷ்ரூம்னா நம்ம ஆக்சுவலாக அந்த உள்ளே போனால் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு 2-3 நாள் இவன்ட்ட வந்து நான் கேட்பேன் ரூமில், என்ன மட்டும் தான் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பேன், என்னி தான் அப்போ பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் அப்போ கஷ்டப்பட்டேன். அப்போ நாங்கள் உள்ள பேசிப்போம், உனக்கு என்னடா ஆசை, நான் டேரக்டர் ஆகிடும்டா அப்படின்னு. டேரக்டர் ஆகிடும்னா அப்போ வந்து நிறையா படம். அப்போ கலவாணிலாம் ரிலீஸ். ஆக்சுவலி அங்கே கலவாணி ரிலீஸு நாங்கள் துபாயில் இது பண்ணோம்ல. அப்போலாம் விஜய் சேதுபதி அண்ணன் எல்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுமா. அப்போ விமலண்ணன் பீக். ஆக்சுவலி விமலண்ணன் வந்து நல்லா பீக்காக இருந்தா. அப்போ இப்போ அண்ணனோட லெவல் அப்போலேருந்து இப்போலேருந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கரெக்டாக அப்படியே அது ஸ்டாண்டர்டாக இன்னை வரையும் அது சினிமாவில் இருக்கிறதுக்கு அவரோட யதார்த்தமும் அவரோட விஷயம் தான் காரணம். அவரை புகழ்றதுக்காக சொல்ல எங்களுக்கு அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அண்ணன் யதார்த்தமாக நடிக்கிறார், நம்ம ஊர் ஸ்கிரிப்ட் தஞ்சாவூர் அதே மாதிரி ஒரு கதை எழுதணும்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இவன் இங்கே வந்து வேலை பார்த்து என்னடா பண்ண போகிறோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி நான் என்ன பண்ணுவோம், பெட்ரோல் பம்பில் சம்பாதிக்கிறது போக சில காசுலாம் சும்மா சேர்த்து வைப்போம். அங்கேயே துபாயில் போயிட்டு ஹல்ஹத்தான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அங்கே மொதல் கேமரா சுஜித் தேவ்னு ஒருத்தவர் தான் எனக்கு ஃப்ரீயாக கேமராலாம் கொடுத்து நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணவர். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இதான் வாழ்க்கையா சரி அப்படியே போயிருமா அப்படின்னு யோசித்தோம். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, 3.25 லட்சம் பேர் வேலை பார்க்குறான் அந்த எமிரேட்ஸ் கம்பெனியில். அதில் 5 லெவல் இருக்குது. நான் வேலையை விட்டு வரும்போது நான் 4வது லெவல் போனோம் நானும் இவனும். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார் ஆஃப் த இயர் வாங்கின ஒரே ஒரு தமிழன் நான் மட்டும்தாங்க. ஸ்டார் ஆஃப் த இயர் வெறும் 18 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த எவனும் வாங்கினது கிடையாது. ஸ்டார் ஆஃப் த இயர்னா பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட். எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பெட்ரோல் போட்டதுக்காக கொடுக்கல. பெட்ரோல் பம்பில் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கும், பெட்ரோல் பம்பில் அந்த இது இருக்கும், எல்லாத்தையும் நான் விற்கணும். எனக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி எனக்கு அந்த வரும் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்க மாதிரி உழைச்சா தான் நீ உனக்கு ஜெயிக்க முடியுங்கிற கண்டிஷன் தான். ஸோ நான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸ்டார் ஆஃப் தி இயர் வாங்கிட்டேன், எல்லோரும் பாராட்டினாங்க. எல்லாம் அங்கே நிறைய 156 நேஷ்னாலிட்டி, அவங்க எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ இவனும் ஆக்சுவலி அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் போனால் நாங்கள் எல்லாத்தையும் மீறி சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு அவ்வளோ இவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கள் துபாயில் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ண பசங்க எல்லாம் என்னை நம்பி இப்பவும் காசை போட்டுட்டு போயிட்டு போதில் அடுத்த படம் பார்த்துக்கலாம்டா ஆனால் ஜெயிக்காமல் மட்டும் விட்டுறாதா
அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்கோம் படம். நீங்கள் பாருங்கள், டிசம்பர் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து ஜெயிச்சுட்டு தோத்தாலும் நான் அடுத்து நான் படம் எடுப்பேங்க. ஏன்னா எனக்கு படம் எடுக்க பிடிக்கும், சரிங்களா? நான் தோத்தாலும் நான் படம் எடுப்பேன், இந்த இது போனாலும் நான் படம் எடுப்பேன், அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் படம் எடுப்பேங்க. ஏன்னா அந்த எல்லையத்தை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கி நேஷ்னல் அவார்டு வாங்கி நீ என்ன பண்ண போகிற? உண்மையில நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி அது மாதிரி என்னை நம்பி காசு போட்டவங்களுக்கு அந்த காசை நான் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். என்னை நம்பி காசு போட்ட ஆளுங்களுக்கு காசு வரணுங்களுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சினா நல்லபடியாக படத்தை எப்படியாச்சும் ப்ரொமோட் பண்ணி ஓட வைங்க. எங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப உழைச்சிருக்கோம். என் பொண்ணுக்கும் இந்த படத்துக்கு ஒரே வயசுங்க. என் பொண்ணு இந்த பூஜை போடும்போது என் பொண்ணு என் ஒய்ஃப் மாதமாக இருந்தாங்க. அருண் ராகவி அவங்க பேர். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் அவளுக்கான டைமே ஸ்பெண்ட் பண்ணல. கல்யாணம் ஆகி இது வரையும் அவங்ககிட்ட ஒன்றா ஒரு மாதம் கூட அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அருண் ராகவி. உங்கள் அம்மாவை மட்டும் தான் சொல்லுவீங்க, நான் சொல்ல மாட்டேங்கன்னு சொன்னேன். அதுக்காக சொல்ல, உண்மையாகவே நான் சொல்கிறேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. என் பொண்ணுக்கும் இப்போ என் பொண்ணுக்கும் இந்த படத்துக்கு ஒரே வயசு. என் பொண்ணை நான் எப்படி நான் நல்லா வளர்க்கணும்னு நினைப்பேனோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நான் டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்கேன். படத்தை மக்களாகிய நீங்கள், என் ப்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. டீட்டெயிலாக என் ரேகா மேம் என்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க, அது இப்போ நான் வைரல் ஆக்குறேன். நீங்கள் ஏதாச்சும் அழுதுருங்க சார். இல்லை, நீங்கள் அழுதிட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு அது பெருசாக்கிடுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் இல்லை மேம் அழுகெல்லாம் வராது மேம் அப்படி. எனக்குமே அழுக வராது, நான் அழுததே கிடையாது. எங்கள் வீட்டில் அழுகே வராது எனக்கு. நான் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இந்த சரி இப்போ தோணுச்சு எனக்கு, சரி இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு உண்மையாக இருந்தால் யார் எது சொன்னாலும் கேரே பண்ணாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து என் ப்ரொடக்ஷனில் நான் தான் வந்து ஆர்டிஸ்ட் ரூம் புக் பண்ணி கொடுத்தேன். நான் தான் வந்து இது பண்ணேன். எங்கள் அம்மா சாப்பாடு பரிமாறினாங்க. எல்லாமே நாங்கள் பண்ணோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் 7 அக்கா தங்கச்சியோட பிறந்தாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் கஷ்டப்பட்டேன் தான். இப்போ கூட எங்கள் அம்மாட்ட வாமா நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போனால், இல்லைடா இங்கே பக்கத்தில் தள்ளுவண்டி கிடையாது பாருங்க, நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் ஆமாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இந்த வறுமையில் தான் வளர்த்தாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஆனால் அதுக்கு எங்கள் அப்பாவும் அது மாதிரி போட்டு நான் பெருசாக அவங்களாம் சம்பாதிச்சல. அவர் ஆக்சுவலி வந்து நிறையா என்னால் மட்டும் இல்லை, அவரோட நிறையா இதனால பிஸ்னஸ் கிளாஸ்னால நிறையா வந்து கிரெடிட் ஆகிட்டார். அவருக்கு இதே ஹெல்ப் பண்ண முடியல. இந்த படம் ஜெயிச்சா தான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது இல்லை. நான் அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா படத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நான் வரல. ஆனால் நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேங்க. நான் என் உயிர் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரையும் நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன். படத்தை கொண்டு வருவேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கபீர் சார், பிகாஸ் ஆஃப் யூ சப்போர்ட். அவர் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் தமிழில் அவர் இப்போ தான் வராரு, எனக்காக வந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. யாரையாவது விட்டு கொடுத்து பேசினா எல்லாம் மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.